சென்னையில் ரூபாய் 20 லட்சம் வழிப்பறி செய்யப்பட்ட வழக்கில் திருவல்லிக்கேணி காவல் உதவி ஆய்வாளர் ராஜா சிங் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னையில வருமான வரித்துறை அதிகாரிகள் போல நடித்து 20 லட்சம் ரூபாய் பறித்து சென்ற கும்பலால் நேற்று பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வந்தனர். இதுல முக்கியமாக சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை நடராஜன் தெருவில் வசிப்பவர் தான் இந்த முகமது கவுஸ். இவர் வாணியம்பாடி பகுதியை சேர்ந்த ஜுனைத் அகமது என்பவரிடம் வேலை செய்து வந்திருந்தார். கடந்த 15ஆம் தேதி முகமது கவுஸ் அழைத்து புதிய சிடி ஸ்கேன் மிஷின் வாங்குவதற்காக ஒரு 20 லட்சம் ரூபாய் ஜுனைத் முகமதிடம் கொடுத்திருக்கிறார். பிறகு இந்த பணத்துடன் சென்னை வந்தார் இந்த முகமது கவுஸ். இந்த நிலையில நேற்று அவருக்கு போன் செய்த முகமது ஜுனைத் அகமது திருவல்லிக்கேணி பகுதியில் வசித்து வரும் ஹரிஷ் என்பவரிடமிருந்து 10 லட்சம் தர வேண்டியிருக்கிறது. எனவே அந்த 10 லட்சம் அவருடன் வாங்கி கொண்டு நீ இந்த மிஷினை வாங்குவதற்கு நீ எடுத்து சென்று இந்த மிஷினை வாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாரு. இதனை அடுத்துதான் இந்த பணத்தை வாங்குவதற்காக முகமது கவுஸ் பைக்கில் ஏற்கனவே வைத்திருந்த ஒரு 20 லட்சத்துடன் சென்றிருக்கிறார். அந்த பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து திருவல்லிக்கேணிக்கு சென்றார். ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனைக்கு அந்த பேருந்து நிலையம் அருகே வந்திருந்த போது காவல் உதவி ஆய்வாளர் சீருடையில இருந்த ஒருவர் தான் உதவி ஆய்வாளர் என்று கூறி என்னுடைய பையை சோதனை செய்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் என் பைக்கை சோதனை செய்த போது பணம் இருந்தது அவருக்கு தெரிய உடனே உதவி ஆய்வாளர் போன் செய்து ஒரு 3 பேரை அழைத்திருக்கிறார். காரில் வந்த 3 பேர் தாங்கள் வருமான வரித்துறை அதிகாரிகள் என்றும் வருமான வரித்துறை அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறி அவர்கள் முகமது கவுஸை காரில் ஏற்றி சென்றிருக்கிறார்கள். இவர்கள் எங்கு சென்றிருக்கிறார்கள் என்றால் சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனை அருகே சென்ற போதுதான் கத்தியை காட்டி மிரட்டி தன்னுடைய பணத்தை பறித்து கொண்டு இறக்கி விட்டதாகவும் அந்த புகார் மனுல தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். இதனை அடுத்துதான் நடந்த சம்பவத்தை திருவல்லிக்கேணி போலீசார் அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போதுதான் ஜுனைத் அகமதிடம் முகமது கவுஸ் இந்த பணத்தை வாங்கி கொண்டு வந்ததாகவும், அதன் பிறகு சம்பவம் எந்த இடத்துல அந்த சம்பவம் நடக்கிறதோ, எந்த இடத்துல உதவி ஆய்வாளர் அவரை மறைக்கிறாரோ அந்த இடத்துல சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது இவர் சொன்னது அனைத்துமே உண்மை என்று தெரிய வந்தது. அதன் பிறகுதான் இந்த உண்மை நிலவரம் தெரிய வந்திருக்கிறது.